கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் நிலை இராஜகோபுரம் கட்டிட திருப்பணி தொடக்க விழா சென்னை. ஆலப்பாக்கம் கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய 5 நிலை இராஜகோபுரம் கட்டிட திருப்பணி தொடக்க விழா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 22, 2024 வியாழக்கிழமை திருதியை திதியும் உத்திராட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் வாஸ்து நன்னாளும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 7:23 மணிக்கு மேல் 7:59 மணிக்குள்ளாக நடைபெற்றது. கோபுரம் உயர குடி உயரும், குடி உயர ஊர் உயரும் என்கிற வாக்குக்கு இணங்க கிராம காவல் தெய்வமாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய 5 நிலை இராஜகோபுரம் அடிக்கல் நாட்டு பெருவிழாவில் 5 நிலை இராஜகோபுர உபயதாரர்கள் ஆலப்பாக்கம் அனைத்து கோவில் அறங்காவலர் குழு துணை தலைவர் லயன் AR டில்லிபாபு சுமதி குடும்பத்தினர் மற்றும் லயன் AG கிருஷ்ணகுமார் லாவண்யா குடும்பத்தினர் கலந்து கொண்டு இராஜகோபுரம் கட்டிட திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலப்பாக்கம் அனைத்து கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஆலப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்தனர். இப்போது 5 நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்காக இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த பழம்பெரும் கோயிலுக்கு சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த கோயில் பூர்வீகமான பழமையான கோயில். இந்த கோயில் ஆண்டுதோறும் நடக்கும் விழாக்களில் பக்த கோரிகள் வேண்டுதலை அவர்கள் குழந்தை இல்லை என்றாலும் அவர்கள் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். இந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த கோயிலுக்கு பொங்கல் வைத்து இந்த கங்கை மலை வழிபட்டால் அவர்கள் நீண்ட ஆயுளோடவும் நல்ல வளமாகவும் இருப்பார் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகையால் இந்த கோயிலுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் விழா எடுத்து சிறப்பாக வருகிறோம். இந்த கோயில் பழமையானதால் புதுப்பித்து இப்போது புதுசாக கட்டி இப்போது நில பொன்னியம்மன், கங்கையம்மன், விநாயகர் ஆலயம், முருகர் ஆலயம் மற்றும் 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் நாகத்தாம்மாள் போன்ற கோயில்களை நிறுவி அடுத்த ஆண்டு நாங்கள் வைகாசி மாதத்துக்கு முன்பாகவே இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.